வந்துட்டோம் எங்க வீட்டுக்கு. வீடுனா இந்த வீடு பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த பாத்தீங்களா சுத்தியும் காடு தான். இங்க வந்து கண்டிப்பா ஒரு பஸ் எதுவுமே வராது. இப்ப கரெக்டா போயிருவோமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு? டைம் ஆயிருச்சு. தெரியல பாப்போம். 3:30 ஆகி போச்சு. 3:45 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயினை மிஸ் பண்றோமா இல்ல இது கார்லயே பாலக்காடு போறோமான்னு சொல்ல முடியாது. எப்படினாலும் பிளான் மாறும். கண்ணியா மூஞ்சி எப்படி போகுது? ஏங்க டேய் பாத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனசவி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேரளால இருக்கிற பாலக்காடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போறோம். என்ன அப்படின்னா எங்க தாத்தாவுக்கு 3வது வருஷம் சாமி கும்பிடுறாங்க. 2 வருஷமும் நான் வந்து ஒரு கோவிலுக்கு வருஷம் ஒரு கோவிலுக்கு போவாங்க. அந்த கோவிலுக்கு வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போவாங்க. ஆனா நான் போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பாலக்காடுல லேண்ட் ஆகுறதே நான் 10 மணிக்கு தான் லேண்ட் ஆகுவேன் மார்னிங். ஸோ இந்த வட்டமாச்சும் கண்டிப்பா நான் போகணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இந்த வட்டம் நான் சீக்கிரமாவே போறேன். நாளைக்கு 5 o'clock தான் போக போறாங்க. அங்க வந்து சில ஸ்பிரிச்சுவல்லாம் நடக்கும், அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படி சொல்லி எங்க அம்மா எங்க சித்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விட நான் கண்டிப்பா போனேன். ஏன்னா அடுத்து இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, வீட்லயே சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த வட்டம் நாங்க எப்படி இருக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க எங்க கூட சேர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போறோம். டைம் ஆயிடுச்சு, மணி இப்போ கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு. கரெக்டாக 5 o'clock வந்துட்டு ஷார்ப்பாக ட்ரெயின் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் வந்து ஈவினிங் ட்ரெயினுக்கு போக போகிறோம். ஏன்னா எப்பயுமே நாங்கள் மார்னிங் ட்ரெயின் போயிட்டு காலையில் மார்னிங்னா விடிய காலைல 5 மணிக்கு போயிட்டு மார்னிங் 10 மணிக்கு நாங்கள் அங்கே பாலக்காடு போயிடுவோம். இப்போ ஈவினிங் 5 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கெலாம் லேண்ட் ஆயிடுவோம். அப்போ நம்ம அங்கே 8:30க்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போக போகிறோம். ஏன்பா கரெக்டா போயிருவோமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு? டைம் ஆயிருச்சு. தெரியல பாப்போம். 3:30 ஆகி போச்சு. 3:45 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயினை மிஸ் பண்றோமா இல்ல இது கார்லயே பாலக்காடு போறோமான்னு சொல்ல முடியாது. எப்படினாலும் பிளான் மாறும். கரெக்டா 5 மணி ட்ரெயினுக்கு 4:50க்கெல்லாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நமக்கு ட்ரெயின் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உண்மையிலேயுமே யோசித்தோம் கண்டிப்பாக 5 மணிக்கெலாம் நம்ம வந்துடுவோமா அப்படின்னு. நாங்கள் ஒரு வேளை ட்ரெயின் கிடைக்கலன்னா வேறு வழி இல்லை, எங்களுக்கு மறுபடியும் எப்போ ட்ரெயின் தெரியாது. ஸோ அப்படியே கொடைக்கானல் போய் ஸ்டே பண்ணிடலான்னு நினச்சோம். ஓகே, சந்தோஷம் எங்களுக்கு கிடச்சதுன்னா. வந்ததேவும் ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். ஓகே, இனி வந்து பாலக்காடு பயணத்தை தொடரலாம். காலையில் வந்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தூக்கம் கேட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த நேரம் வரும்போது ஃபுல் வெயில், பயங்கர டயர்ட் ஆகுது. ஆமாம், உண்மைதான். ஆனால் காலையில் தூக்கம்லாம் வருவோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வரும். சரியான வெயில். பாப்பா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆ ஏய் சூப்பரா இருக்குல்ல அப்பா. ஏய் அந்த பக்கம் நீங்க பாருங்க பையன். என்னப்பா பாக்குறீங்க? ஒரு கடை கூட இல்லை. பொள்ளாச்சி ஜங்ஷன் தான் பேரு. ஒண்ணுமே இல்லை. இந்த வந்து 5 நிமிஷம் கூட அதெல்லாம் வண்டி கிளம்பிருச்சு. எப்பயும் ஜங்ஷன்னா ஒரு 10 நிமிஷம் காமனா நிற்பாங்க. நம்ம கடை இருந்தா தான் நிற்கிறதுக்கு. எதுக்கு போயிட்டு லைட்டிங்லாம் பாருங்க, பிரமாதமா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, ஒரு கடவுள் இதுக்குதான் வெயிட்டிங். பொள்ளாச்சி வரட்டும் ஏதாவது வாங்கணும். நம்ம பாலக்காடு ஜங்ஷனே போய் ஒரு பழம்புரி தானே அது ஒண்ணு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நல்ல வேலை ஒரு தாத்தா வந்து இடையில கடலை தந்தாரு. அந்த கடலை சாப்பிட்டனாலும் பரவாயில்ல. இல்லைன்னா பரவாயில்ல, ஏதாவது எதுவுமே சாப்பிட ஃப்ரூட்ஸா தான் நம்ம எடுத்தோம்னா. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த கடலை பொருட்கள் சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல. இந்த இங்க இருக்கு ஒரு கடை. ஐயோ, 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமா இருக்கு. இல்ல நீங்க போயிருந்தீங்கன்னா வண்டி எடுத்திருப்பாங்க. ஓடி வந்து ட்ரெயின் கடையை பார்க்கல. ஆமா, பாத்துருந்தா கண்டிப்பா இறங்கி இருந்திருப்பேன். ரொம்ப தூரமா
பாலக்காடு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜம்முன்னு கிளம்பிட்டீங்க 2 பேரும். கிளம்பியாச்சு. ஆனா என்ன வீட்ல இருந்து கிளம்புற மாதிரி. ஆமா, வேற என்ன வேலை? பஸ் இருக்கான்னு தெரியல. பஸ் இல்லைன்னா ஆட்டோல தான் போகணும். இங்க இருந்து எவ்வளவு மணி நேரம்ப்பா? 1 hour 3/4 மணி நேரம். இதே நம்ம தமிழ்நாடா இருந்தா அதிகமா தான் கேட்பாங்க. கேரளாவில் மேக்ஸிமம் கம்மியா தான் இருக்கும். பாப்போம். ஸ்மெல் அடிக்குதுல்ல? என்ன ஸ்மெல்? மலையாள ஸ்மெல். என்னப்பா ஏதோ ஒன்று தூக்கம் வருதா? இல்ல தூங்கிட்டு வந்துட்டல. சரி ஓகே, நம்ம போலாமா? அடுத்து பஸ் பார்க்கணும்ப்பா, வாங்க. இந்த படி ஏறதுக்குள்ள போதும் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப லிஃப்ட் இல்லையாப்பா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சூப்பர். இப்போ தள்ளிக்கிங்க பாத்து. நல்லபடியா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க இருந்து ஒரு ஆட்டோல போனோம். இதுல இந்த இடையில ஒரு சோகமான ஒரு விஷயம்னா, இவனோட மைக்கை தொலைச்சிட்டாங்க. நான் நினைச்சேன் செயின்ல போடும்போது நினைச்சேன் மைக் தொலைஞ்சிரும்னு. போயிருச்சு. அந்த கிளிப் மட்டும் இருக்குது, என் மைக் மட்டும் தான் இருக்குது. சரி, ஃபைனலி ஆட்டோ ஏறியாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போறோம். இன்றைக்கு வந்து பஸ் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவைனா மார்னிங் 1 ஈவினிங் 1 அந்த மாதிரி தான் வரும். நல்ல வேலை எங்களுக்கு அங்கிருந்தே பஸ் கிடைச்சோம். இங்க இருந்து ஆட்டோ கிடைக்குமான்னு நினைச்சோம். ஒரு ஆட்டோ இருந்துச்சு, ஏறி வந்தாச்சு. ஏன்னா அந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லா காடு தான். ஆமா, நாங்க போறது மலை பக்கத்துல. அங்கிட்டு கண்டிப்பா பஸ் எல்லாம் வராது. எப்படியோ நல்லபடியா வந்தாச்சு. இனி வந்து நாளைக்கு வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. வீடுனா இந்த வீடு பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா, சுற்றியும் காடு தான். இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பஸ்ஸு எதுவுமே வராது. இப்போ நம்ம வீடை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நடந்து போகணும். இந்த அதுக்கு என்ன சார் சாப்பிட்டியா? பர்கர் நீட்டா மைக்கா ஆகா வச்சா கீழே போட்டாங்க. கீழே போட்டீங்களா? சந்தோஷம். இப்படி இருக்கு. மாமாவே லைட் வந்துருக்கீங்க. ஏய் லைவ்ல இருக்கலாம். லைவ்ல இருக்கீங்களா? லைவ்ல இல்ல. லைவ்ல வீடியோ இருக்கா? வீடியோ எடுத்தீங்களா? வீடியோ எடுத்தீங்களா? நாங்கடா ரெண்டு பேர் பீகாவும் இருக்குது, பீகாவும் இருக்கு, சைக்காவும் இருக்கு. சரி வாங்க வாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியான பசி. தான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்கு. காலையில் 5:15 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கிளம்பியாச்சு. மார்னிங் 5:30க்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நம்ம போனோன்னே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா முங்கிறதுக்காக போனோம். ஆனால் வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம் நாங்கள். ஆனால் தண்ணி ஜில்லுனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி எதமாக இருந்துச்சு. நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு. அந்த வியூவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. சூப்பராக இருக்கு மாடெல்லாம். இந்த மாடு தண்ணி ரொம்ப குளிர் அடிக்குன்னு நினச்சோம். ஆனால் நல்லா சூடாகவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இன்னும் என்ன ஏதோ வழிபாடு இருக்காமா. ஆனால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னடா உன்னை பார்த்தோன்னே தப்புது. பொதுவாக இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது காக்கா வந்து எடுத்தால் அது முன்னோர்களே வந்து எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த கோயிலில் வந்து அன்னப்பறவையை வாத்தா திறந்த வாத்துக்கு நிறைய எல்லாருமே படைக்கிறாங்க. ஃபைனலி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா மாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு அம்மா இது? மாட்டுக்கா? என்ன மாமா? பாப்பா இல்ல, கொஞ்சம் தண்ணி மட்டும் இதுல ஊத்து. இது வந்து தாமரை இல்ல என்னது சேனையா? இந்தா
இந்த மாதிரி பாத்துருக்கீங்களாப்பா? தண்ணியே நிக்க மாட்டேங்குது பாரு. ஆக்சுவலா வந்து சேனை இலைன்னு நினைக்கிறேன். பாப்பா இது கையில இப்படி தொடாதீங்க. இது பார்த்தா எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. சின்ன வயசுல என்ன பண்ணிட்டோம், இந்த இலை இருக்குல்ல கூட்டாஞ்சோறு ஆக்குறன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம். இதை மட்டும் நாங்க உண்மையா சாப்பிட்டா வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில சாப்பிடக்கூட கையை அரிக்குமாமா. அப்புறமா நானும் என் ஃப்ரெண்டும் இங்க ஃபுல்லா செவந்து கத்துன்னு கத்திட்டோம். அப்புறம் எங்க மேமா இருக்காங்களே, எங்க சித்தி வந்து புளி தண்ணி நல்லா கரைச்சு அப்படியே குடிக்க சொன்னாங்க. அது விஷம் இல்லை, அது என்ன தெரியல, அந்த வாயோட அந்த நாக்கெல்லாம் மந்தமாயிருச்சு. ஸோ அந்த அரிப்பெல்லாம் நின்றுச்சு. அதனால இது எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும், இந்த இலைய பார்த்தா. இப்ப என் தம்பி வந்து எனக்காக ஒரு தாமரைய, எனக்கா பாப்பாக்கா அந்த தாமரை பேன் பாத்துருவான். பாப்பா உங்களுக்காக ஒரு தாமரை புடுங்குறான் சவுந்து மாமா. டேய் பாத்து சவுந்தர், உனக்கு யார் மேல பயம்? யார் மேல பாசம்? ஏன்டா அப்படி சொல்லிட்ட? அதான் பயத்துல என்னன்னு வளர்றான் பாவம். அத கூட செம்மையா இருக்குடே. நான் ஒரு இது என்னது? ஏங்க இஞ்சிங்க என்ன? ஆமா ஆமாப்பா, கீழே பாரு கழுவு. கீழே கட்டாயிடுச்சு. ஸ்மெல்லு பாப்போம். ஸ்மெல் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா, செம்ம ஸ்மெல்லு. பண்ணிட்டு பிள்ளைய விட்டுட்டு வராங்க. இல்ல அவங்களோட வேலை. யார் கூட்டு வந்தது? பிள்ளை பக்கத்துல தான் நான் நிக்கிறேன். தங்கவா சுத்தியும் காடு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆனா என்ன, கீழே பாம்பு கீம்பு வந்துருமோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. முதல்ல இவ்வளவு காடு இல்ல, காடு இவ்வளவு இல்ல. வீடோட வியூவே தெரியல. இயற்கை. ஐயோ இன்னைக்கு ஏன்னா வழுகுமான்னு பயமா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா ரொம்ப நாள மழை இல்லையா, ஒரு 2-3 நாள் மழை வந்துச்சுல, மழை இருக்கனால வழுக்கும். ஆமா. மார்னிங் ஸ்கூல் கிளம்பியாச்சா? என்ன எக்ஸாம் இன்னைக்கு? படிச்சாச்சா? ஓகே, நல்லா எழுதிட்டு வா. இந்த பூ பிடிக்கலாம் மேம். இப்ப ஓணப்பூ போட போறோம். இல்ல இனி ஓணத்துக்கு 10 நாள், அந்த 10 நாளுமே பூ போடுவாங்க, பூ வைப்பாங்க. வேணாம் தாங்க, வேண்டாம். ஜில்லு இருக்கு அம்மாவா. ஆக்சுவலா நாங்க வந்து நான் இங்க படிக்கும் போதெல்லாம் மலையில இருந்து பூ பறிச்சுட்டு வருவோம். பாப்பாவும் கொஞ்சம் பூ பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா சூப்பர். ஏன் வாய் அப்படி வச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம கோலம் போடணும்னா, அதாவது பூ வைக்கணும்னா சாணி ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ மேம் நானே எடுக்கிறேன், ஆனா இது வந்து எனக்கு முட்டாம இருக்கணும். ஏன் சாணியை நீங்க எடுக்கலாம். ஹாய். ஆமா எடுத்துருவா. பாப்பா இங்க பாரு, கண்ணியா மூஞ்சி எப்படி போகுது. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மூலிகை தான். அங்க ஒரு என் பிள்ளை வாமிட் பண்ணுது, அங்க காமி. சரி வாங்க போய் கொஞ்ச நாள் மாமாட்ட காமிப்போம்.
பரவாயில்ல. அம்மம்மா தலைக்குங்க. ஏப்பா சாப்பிடுறீங்க எடுத்து. சாப்பிட்டு பாரு. ஏங்க உங்கள இருக்கிற நாய் பக்கம் உள்ள போய் ஓடி வரும். ஓடுமா சொல்லுமா? கொஞ்சம் தண்ணி தாங்க. நீ வேணா நைட் பாரு. மன்னிச்சேன். பாப்பா அப்படியே ஓடிடுச்சு. நாங்க சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணதுதான். ஐயோ மைக் என்கிட்ட இருக்கு. கேட்க குடிச்சிருச்சா சாரல மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. 4 சைடு தேய், 4 சைடு ஃபுல்லா தேய். எப்ப நீங்க வாங்க. நீங்க தான் அந்த பண்ண மிக்கி தரேன். சாணி ஃபுல்லா தண்ணி போடுங்க. இந்த சைடு சாணி இங்க ஓகே. நீங்க நடுவுல தண்ணி இருக்குல, என்ன சொல்றேன்? தண்ணி சாணியெல்லாம் தேய்ச்சி பூ போட ரெடி ஆகும்போது அது எங்கள் டாக்கு பிடிக்கல, வேகமாக மேலே ஏற பார்த்துச்சு. அதுக்கப்புறமா நானும் ஒவ்வொன்றா வச்சுட்டு இருந்தேன். இதில் வந்து ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டே இருந்ததுனால தான் நான் வாய்ஸ் அவுட் கொடுக்குறேன். அப்புறமா எங்கள் சித்தியும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து எத்தனையோ வருஷமாச்சு நான் பூவெல்லாம் போட்டுட்டு கேரளாவில் இருக்கும்போது இங்கே படிக்கும்போது போட்டது. ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சிருக்கேன். ஃபுட் எப்படி இருக்கு? ஏய் இது 3ஆவது ரவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். எதுக்கு